இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாக கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களிலே அபிகாயிலை குறித்து பார்த்தோம். என பெரிய பொல்லாப்பை, தன் குடும்பத்தை அழிவிலிருந்து தப்பித்து கொண்டாள் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக சமாரிய ஸ்திரியை பார்த்தோம். தான் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் தான் ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக சுவிசேஷம் சொல்ல சீக்கிரம் தீவிரத்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைய தினத்திலும் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். இதுல தீமோத்தேயு அப்படின்னாலே தீமோத்தேயை பத்தி தான் இருக்கும்னு, அதுவும் முதல் அதிகாரங்கிறப்போ பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறாங்க. இதுதான் அந்த ஸ்டோரி தான் நம்மளுக்கு வரும். இதுல பவுல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீமோத்தேயோட மாயமற்ற விசுவாசத்தை குறித்து சொல்றாங்க. சரியா, நம்ம பெண்களை குறித்துல நம்ம தியானித்துட்டு இருக்கோம், தீமோத்தேயு வர்றாங்களேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? தீமோத்தேயோட அம்மா, பாட்டி, அவங்க 2 பேரோட நேமையும் பவுல் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. என்ன, ஐனேக்கியாள், லெலோவிசால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நேமையும் மென்ஷன் பண்றாங்க. இவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. என்ன, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அம்மா கிட்ட எப்படி இருக்கு, அம்மா குணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிள்ளைங்க குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பாட்டிக்குள்ள குணம் அம்மாக்கு வந்தது, அம்மாக்குள்ள குணம் இப்ப யாருக்கு வந்திருக்கு, தீமோத்தேயுக்கு வந்திருக்கு. அது மாயமற்ற விசுவாசம். சரியா, விசுவாசம் ஆவியின் கனிகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த விசுவாசம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைகிறது. இந்த ராகாப் வேசி இருக்காங்கல்ல, அவங்க விசுவாசத்தினாலதான் அந்த வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய விசுவாசம் ராகாப்பை மாத்திரமல்ல, ராகாப்போடைய ஃபேமிலியையே பாதுகாத்ததுன்னா. எரியோ கோட்டையில எல்லாருமே இறந்துட்டாங்க, எல்லாருமே மடிந்து போயிட்டாங்க. ஆனா ராகாப் வேசியும் அவங்களுடைய ஃபேமிலியும் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. எதனால அப்படின்னா, ராகாப்பின் விசுவாசத்தினால. சரியா, அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. இது ஆவியின் கனிகளில் ஒன்று. நம்ம ஒவ்வொரு மாதமும் எப்படியாவது ஒரு டாபிக், விசுவாசங்கிற டாபிக் வந்துருதுன்னு. இந்த விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்று. கார்த்திக் கமாலியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனிதர். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கார்த்திக் அப்படிங்கிற பேரோட தான் இருந்திருக்காங்க. அவங்க காலேஜ் போகும்போதே இவ்வளோ பெரிய கத்தி எடுத்துட்டு தான் போவாங்களாம். நல்ல அடிதடி, பெரிய ரவுடி. அவங்க எப்பவும் குடி போதையிலே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா, நல்ல ஜெபிக்கிற அம்மா, அப்பாவுக்கும் மகனுக்கும் தெரியாம ஜெபிக்கிற ஒரு தாயார். சரியா, இந்த கார்த்திக் கமாலியல் இவங்க அந்த குடிக்க போகும்போது தான் அம்மா கிட்ட, அம்மா நான் குடிக்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போவாங்களாம். என்ன, அப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், அப்படி நம்மகிட்ட பையன் அப்படி சொல்லுவானா? ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டானே. எப்பேற்பட்ட தாயா இருந்தாலும் நான் குடிச்சிட்டு வரேமான்னு சொன்னா என்ன சொல்லுவோம் நம்ம, அதில் ஒரு பெரிய சண்டையே வந்துடும். ஆனால் இந்த கார்த்திக் கமலில் அவங்களோட அம்மா சொல்லுவாங்களாம், சரிப்பா கொஞ்சமாக குடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன, எவ்வளோ நல்ல அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணுதில்ல, அப்படி சொல்லுவாங்களாம். இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு, கார்த்திக் கமாலியல் ரட்சிக்கப்பட்டு வெறும் கார்த்திக் கமாலியலாக மாறிட்டாரு. இப்போ அம்மா கூட சேர்ந்து இவரும் ப்ரேயர் பண்ண உட்கார்ந்துருக்காருன்னு. அப்போ இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சா, அதை அம்மா கிட்டேயே டைரெக்டாக கேட்டுட்டாங்களா. என்ன, அம்மா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னக்கூட்டி நான் குடிக்க போட்டுமான்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சோண்டு குடின்னு சொல்வீங்களே, எப்படிமா உங்களுக்கு அப்படி சொல்ல மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிமா உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படி சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ எங்கடா போயிருவ, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ எப்படி உன்னால போக முடியுமா? அவர் கையை விட்டு நீ எங்கேயும் மீறி போக முடியாது. நான் உன்னை தினமும் என் ஜெபத்துல உன் நேம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நான் என் முட்டில வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன்டா, நீ எங்க போயிருவ, கர்த்தருடைய கரத்தை விட்டு நீ எங்க போயிருவ அப்படின்னு சொன்னாங்களா. என்ன, அந்த அம்மாவுடைய ஜெபம் அந்த கார்த்திக் கமாலியல்ங்கிற தேவ மனிதரை மாற்றினது. இப்போ கார்த்திக் கமாலியல் அவர் இப்ப என்ன பண்றாரு, முட்டி போட்டு
ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஒரு அம்மாவுடைய ஜெபம் அந்த அக்கினி கார்த்திக் அம்மாளிகளுக்குள்ள வந்தது. இப்போ அவர் அக்கினியா இருக்கிறாரு. முட்டி போட்டு அநேக ஆத்துமாக்களை எனக்கு தாங்க, அநேக ஆத்துமாக்களை ரெச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரிடத்துல கதறுகிறவராக மாற்றிருக்காங்க. என்ன அப்போ ஒரு அம்மாக்குள்ள இருக்கிற விசுவாசம் மகனுக்குள்ள வருதுன்னு, நம்ம பெற்றோருக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல பண்பு பிள்ளைகளிடத்துக்கு வருகிறது. நம்ம டெய்லி வீடு வீடா போய் கதை பேசணும்னா நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பின்தொடர்ந்து தான் வருவாங்க. சரியா? நம்ம தினமும் பைபிளும் கையுமா இருந்தா நம்ம பிள்ளைங்களும் பைபிளும் கையுமா தான் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். நம்ம சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு போகாம மொபைல் கொண்டு போனோம்னா நம்ம பிள்ளைங்களும் நினைக்கும், ஓஹோ பைபிள் கொண்டு போக கூடாது போலுக்கு, மொபைல் தான் கொண்டு போகணும் போலுக்குன்னு நினைச்சிட்டு அவங்க மொபைல் கொண்டு வருவாங்க. என்ன அப்போ நம்மள மாதிரி தான் எப்படி இருப்பாங்க பிள்ளைங்க வருவாங்க. சரியா? அப்போ நம்ம நல்ல பண்புகளை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். எப்படி இந்த ஐநேக்கியாலும் லோவிசாலும் தங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை தன்னுடைய பிள்ளையான தீமோத்தேயுக்கு ஊட்டி வளர்த்தாங்களோ, அதுபோல நாமும் கர்த்தரை பற்றின அந்த விசுவாசத்தை நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். நம்ம கர்த்தரை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு தாயாருடைய கண்ணீரின் ஜெபம் ஒரு குடிகார மகனின் வாழ்க்கையை மாற்றக்கூடுமானால் முடியும். என்ன உங்களுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா, என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என்னோட பேச்சை மதிக்காம இப்படி இருக்கிறானே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க இனி அப்படி நினைக்க கூடாதுன்னு, இனி நீங்க முழங்கால முடக்கணும், உங்க பிள்ளையோட வாழ்க்கையே மாறிடும். சரியா? அப்போ கண்ணீரின் ஜெபத்திற்கு கண்டிப்பா பதில் உண்டு. எப்படி ஒரு ராகாபின் விசுவாசத்தின் மூலமாக அந்த அவங்க குடும்பமே பாதுகாக்கப்பட்டதோ, அதுபோல உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும். எப்படி ஐநேக்கியாளுக்கு இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு வந்ததோ, அதுபோல உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பிள்ளைக்கு வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசப்பா, லோவிசாலுக்கும் ஐநேக்கியாளுக்கும் இருந்த அந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக தீமோத்தேயுக்குள்ள இருந்தது. இயேசப்பா, இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற நல்ல பண்புகள் அந்த விசுவாசம் அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும். இயேசப்பா, நீங்க அப்படி செய்கின்றபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.